தேவனுடைய வார்த்தைக்கு நேராக மீண்டும் நாம் கடந்தோம். हम अभी परमेश्वर के वचन की ओर ताकेंगे. சங்கீத புத்தகம் 119 அதிகாரம். वचन संहिता 119 अध्याय 65வது வசனம் 66வது வசனம். 65-66 वचन. கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்தினீர். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். உம்முடைய கற்பனையின் பேரில் விசுவாசமாக இருக்கிறேன். ही हुआ तूने अपने वचन के अनुसार अपने दास के संग भलाई की है. मुझे बलि विवेक शक्ति और ज्ञान दे, क्योंकि मैंने तेरी आज्ञाओं को विश्वास किया है. நன்றாய் நடத்துகிற தேவன், वो हमें अच्छी रीति से वचन के अनुसार भलाई करता. உம்முடைய வசனத்தின்படி உமது அடியனை நன்றாக நடத்தினீர். तूने अपने दास को वचन के अनुसार संग भलाई किया. சொல்லுவோம் அந்த காலை வேளையிலே, கர்த்தாவே इस समय हम सब कहेंगे, ए प्रभु உமது வசனத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்தினீர். तूने अपने वचन के अनुसार अपने दास के संग भलाई की है. நன்றாய் நடத்தினீர். भलाई की है प्रभु. நன்றாய் நடத்துகிற தேவன், भलाई करने वाला परमेश्वर, நன்றாய் நம்மை நடத்தியிருக்கிறார். वो हमें भलाई किया है. நம்ம ஒவ்வொரு சொல்லுவோம், கர்த்தாவே நீரே என் பங்கு என்று சொல்லுவோம். हम सभी लोग कहेंगे, यहोवा तू मेरा भाग है. பக்தன் என்னை வசனத்தின்படி உம்முடைய அடியனை நன்றாய் நடத்தினீர் என்று பாடுகிறார். भक्त वैसे गीत गाया कि तूने अपने वचन के अनुसार अपने दास के संग भलाई की है. உத்தமமாக நிதானித்து அவனுடைய அறிவு உத்தமமாக நிதானித்து அவன் பாடுகிறான். वो अच्छी बलि विवेक शक्ति और ज्ञान के अनुसार ये गीत को गा रहा. அவன்தான் அவன் உத்தம நிதானிப்பை அறிவை எனக்கு போதித்தருளும் என்று அவன் பாடுகிற பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. इसलिए वो बलि विवेक शक्ति और ज्ञान को मांग रहा था. Teach me good judgment and knowledge. எனக்கு உத்தம நிதானிப்பை அறிவை எனக்கு போதித்தருளும். मुझे बलि विवेक शक्ति और ज्ञान दे. நிதானித்து பாடுகிறான். वैसे वो बलि विवेक शक्ति और ज्ञान. நீரே நன்றாய் தான் நடத்தினீர் ஆண்டவரே. प्रभु आप मुझे भलाई के உமது अनुसार அடியனை நீ நன்றாக நடத்தினீர். आपके दास को संग உமது भलाई, வசனத்தின்படி தான் நீ நடத்தினீர். अपने वचन के अनुसार है मुझे अगुवाई किया. அதைத்தான் சங்கீதம் அதே அதிகாரத்துல 57வது வசனத்திலே நீரே என் பங்கு என்று பாடுகிறான். इसलिए उसी अध्याय में 57 वचन में यहोवा मेरा भाग है. அதே அதிகாரத்துல 68வது வசனத்திலே நீரே என் நல்லவர் நன்மை செய்கிறவர் என்று பாடுகிறான். उसी अध्याय में 68वां वचन में तू भला है और भला करता भी है. நீரே நல்லவர் என்று பாடுகிறான். तू ही भला है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. कि नाम की இந்த 114வது வசனத்திலே நீரே என் மறைவிடம் என்று பாடுகிறான். और 116वां वचन 14வது வசனமே 114वां वचन में तू मेरी हाड़ है. இன்னும் அதே வசனத்தில் நீரே என் கேடகம் என்று பாடுகிறான். उसी वचन में तू मेरा ढाल है. 137வது வசனத்திலே நீரே நீதிபரர் என்று பாடுகிறான். और 137 वचन में यहोवा तू धर्मी है. 151வது வசனத்திலே நீரே என் சமீபமாய் இருக்கிற என்று பாடுகிறான். 151 में तू मेरे लिए निकट है. நன்றாக நிதானித்து வேத வசனத்தின்படி என்னை நடத்துவீர் என்கிறதை அவன் நிதானித்து பாடுகிறான். वैसे भक्त ने अपने वचन के अनुसार अपने दास को भलाई किए करके बलि विवेक शक्ति के अनुसार गीत गाया. அதைத்தான் உமது அடியனை வசனத்தின்படி நன்றாய் நடத்துவீர் என்று பாடுகிறான். इसलिए वो ऐसे गीत गाया है, अपने दास को अपने वचन के अनुसार संग भलाई की. அதைத்தான் நீரே என் பங்கு, इसलिए तू ही मेरा बाप, நீரே என் நல்லவர், तू ही भला, நீரே என் நன்மை, तू ही भलाई करता, நீரே என் மறைவிடம், तू ही मेरा आड़, நீரே என் கேடகம், तू ही मेरा डाल, நீரே என் நீதிபரர், तू ही मेरा धर्मी, நீரே என் சமீபம், तू ही मेरा निकट. நீரே என்று பாடுகிறான். तू ही वैसे गीत गाया. ஹல்லேலூயா. हालेलुया. நீர்தாம்பா तू ही அந்த உத்தம நிதானிப்பு उस बलि विवेक शक्ति பக்தனுக்கு இருந்திருக்கிறது. भक्त के अंदर था. அதுதான் சங்கீதம் அந்த அதிகாரத்திலே 65 66 நாம் வாசிக்கிறோம். इसलिए ये 119 65 67 में पढ़ता है. கர்த்தாவே உமது வசனத்தின்படி
நன்றாய் நடத்தினீர். यहोवा तूने अपने वचन के अनुसार अपने दास को संग बुलाए உங்களை வசனத்தின்படி நன்றாய் நடத்தினார் என்கிறதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அதை நிதானித்துக் கொள்ளுங்கள். अगर तुम सभी लोग आज का दिन वैसे बड़ी विवेक शक्ति और ज्ञान के अनुसार कहो, ये प्रभु आप अपने वचन के अनुसार मुझे भलाई से किया है. இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே ஒன்றை கேட்போம். आमीन. आज का दिन हम यहोवा से एक वर मांगे. உத்தம நிதானிப்பிய அறிவை எனக்கு போதித்தருள மாட்டேன். मुझे बड़ी विवेक शक्ति और ज्ञान दे प्रभु. Teach me good judgment and knowledge. बड़ी विवेक शक्ति और ज्ञान दीजिए. எனக்கு தாரும் என்று கேட்போம். मुझे दीजिए, ऐसे करेंगे, मांगेंगे. இன்னும் உங்களை வேத வசனத்தின்படி ஆமென். உங்களை ஆண்டவர் அப்படி நன்றாக நடத்துவார். और भी तुम्हें परमेश्वर अपने वचन के अनुसार भलाई करेगा. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு प्रभु की नाम की महिमा. மகிமை உண்டாவதாக. आमेन. அதாவது நிதானிப்பு கூடிய அனுபவம் தேவை. बड़ी विवेक शक्ति हमें जरूरत है. ஆங்கிலத்துல discerning of spirit, பகுத்தறியக்கூடிய ஆவியானவர். आमेन. அதாவது வரங்கள் 9ல பகுத்தறியக்கூடிய ஆவியானவர். वो वरदान जो 9 है, उस 9 वरदान में एक है ये बड़ी विवेक शक्ति. discerning of spirit. आमेन. बड़ी विवेक शक्ति. वेद बातों को जानना है. हालेलूया. हालेलूया. அங்க எப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது? வரலாறு அந்த வரம் ரொம்ப முக்கியமானது. நிதானிக்கக்கூடிய, பகுத்தெடுக்கக்கூடிய, பகுத்தறியக்கூடிய ஆவியானவர். 1 கொரிந்தியர் 12:10 வாசிக்கிறோம். पहला कोरिन्थियों 12:10. அதாவது வேறொருவனுக்கு அற்புதம் செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் வைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறியத்தக்கதாக. किसी को आत्माओं की परखना. இந்த நீங்கள் சரியானபடி வேத வசனத்தை கொண்டு உங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தை நிதானித்துக் கொண்டால், तुम सभी ठीक रीति से ये परमेश्वर के वचन के अनुसार अपने आप को परख के देखना. ஒரு discerning of spirit, அதாவது உனக்கு தான் பகுத்தறியக்கூடிய ஆவியானவர் அந்த வரத்தை தருகிறார். तुझे वो पवित्र आत्मा, परखने वाले आत्मा उस वरदान को दे. discerning spirit. आमीन. அதாவது தியாலஜி படிக்கிறதுனால இந்த நிதானம் வந்துராது, நிதானிப்பு வந்துராது. अगर जो ये बाइबल पढ़ने में ये தியாலஜி, அல்லேலூயா, थियोलॉजी पढ़ने में ये नहीं मिलता. தியாலஜிக்கல் காலேஜ்ல வேதத்தை கற்றுக் கொடுக்கறது நல்லதுதான். बाइबल कॉलेज में ऐसे शास्त्र को सिखा रहा है, वो तो अच्छी बात है. திருச்சபையில வேத வசனத்தை கற்பிக்கிறார்கள். और मंडलिया में भी परमेश्वर को वचन को सिखा रहा है. கிறிஸ்துவின் உபதேசத்தை கற்பிக்கிறார்கள். मसीहा को उपदेश को भी सिखा रहा है. ஆனால் परंतु நிதானிக்க தெரிய வேண்டும். परख के देखना है. நிதானிக்க தெரிய வேண்டும். आत्माओं को परख के discerning देखना. of spirit, நிதானிக்க வேண்டும். आत्माओं को परख के யார் देखना. ஆவிக்குரியவன்? कौन आत्मिक लोग? ஆவிக்குரியவன் யார்? आत्मिक लोग कौन है? நிதானிக்கிறவன் நான் ஆவிக்குரியவன். जो कोई आत्माओं को परख के देखता हो, ये आत्मिक लोग है. நிதானிக்க தெரியாதவன் ஆவிக்குரியவன் அல்ல. अगर जो कोई परख के देखने नहीं हो तो आत्मिक लोग नहीं है. 1 கொரிந்தியர் எழுதின நிருபம் पहला कुरिन्थियों 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय. யார் ஆவிக்குரியவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. कौन आत्मिक लोग है? ஆவிக்குரியவன் आत्मिक लोग. எடுத்து வாசிக்கலாம். 15ஆம் வசனம் 2:15. पहला कुरिन्थियों दूसरा. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனால் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். आत्मिक जन सब कुछ जांचता है, परंतु आप किसी से जांच नहीं जाता. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். आत्मिक जन सब कुछ जांचता है. இந்த காலம் என்கிறதை நிதானிக்கிறவன் ஆவிக்குரியவன். अगर ये समय काल के बारे में भी आत्मिक जन जांचता है. அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். अगर वो और किसी से न जाना चाहे. ஆராய்ந்து நிதானிக்கிறவனுக்கு பேர் தான் ஆவிக்குரியவன். इसलिए जो कोई आत्माओं को परख के जांचता है, वो ही आत्मिक जन. ஆவிக்குரியவனை ஆவிக்குரியவனை சம்பந்தப்படுத்தி நிதானிக்க வேண்டும். और आत्मिक बातों को आत्मिक बातें के द्वारा संबंध करके परख के जांचना அப்போஸ்தலன் है. பவுல் இந்த 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்கிறார், और ये दूसरा 13 में प्रेरित पौलुस कह रहा है, அவைகளை நாங்கள் மனுஷனால போதிக்கிற வார்த்தையால பேசாமல் பரிசுத்தாவின் போதிக்கிற வார்த்தையால பேசி ஆவிக்குரியவனை சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். आत्मिक बातें से मिला कर सुनाते हैं. ஆவிக்குரியவனை நீ ஆவிக்குரியவனை சம்பந்தப்படுத்தி பார். तुम आत्मिक बातों को
आत्मिक बातों से मिला मिला कर सुना, ஜென்ம சுவாபமுள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவளை ஏற்றுக்கொள்ளலாம். परंतु शारीरिक मनुष्य परमेश्वर की आत्मा की बातें ग्रहण नहीं, அவைகள் அவருக்கு பைத்தியமாய் தோன்றும். क्योंकि वह उसकी दृष्टि में मूर्खता है। அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படாததால் அவைகளை அறியவும் மாட்டான். और न वह उनके जान सकता है, क्योंकि उनकी जान आत्मिक रीति से होती है। ஆவிக்குரிய உபதேசங்கள், ஆவிக்குரிய சத்தியங்கள் ஜென்ம சுவாபமுள்ள மனுஷனுக்கு பைத்தியம். और आत्मिक उपदेश और आत्मिक सत्य शारीरिक मनुष्य के नजर में मूर्खता है। ரெண்டு கூட்டம் இருக்கு, மாம்சத்துக்குரிய கூட்டமும் ஆவிக்குரிய கூட்டம். दो प्रकार का झुंड है, एक शारीरिक रीति का और दूसरा ஆவிக்குரியவன் நீ ஆராய்ந்து நிதானிக்கிறவன். अगर जो आत्मिक जन है वो सब कुछ परख के जांचता है, ஆவிக்குரியவளை சம்பந்தப்படுத்தி பார்க்கிறவன். आत्मिक बातों को आत्मिक बातों से मिला मिला कर परखे। ஆவிக்குரிய சிந்தை, आत्मिक विचार, ஏன் ஆவிக்குரிய சிந்தை வரவில்லை என்றால், क्यों ये आत्मिक विचार हमें नहीं आ रहा? ஹல்லேலூயா. हालेलुया। ஆவிக்குரிய விதமாக நீ சம்பந்தப்படுத்தி பார்க்காதனால वो आत्मिक रीति से मिला मिला कर नहीं परख रहा है, इसलिए ரோமருக்கு எழுதின நிருபம் रोमियो 8ஆம் அதிகாரம் 8वां अध्याय 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். 6वां वचन, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். शरीर पर मन लगाना तो मृत्यु है, परंतु आत्मा पर मन लगाना மாம்ச जीवन சிந்தை है। தேவனுக்கு மனப்பாகை. शरीर पर मन लगाना तो परमेश्वर को बैर रखना। மாம்ச சிந்தை, शरीर पर मन लगाना, உடைய சிந்தை மாம்ச சிந்தையாக மாறுவதற்கு காரணம் என்ன? तेरा ये विचार शरीर पर, मतलब तू शरीर पर मन लगाता, कारण क्या? மாம்ச சிந்தை शरीर पर मन அது लगाना, தேவனுக்குமான பகை. वो परमेश्वर का बैरी है, அது தேவனுக்கு அது பகையாக இருக்கிறது. वो परमेश्वर पर बैरी है। நீ விரோதியாக மாறி விடுகிறாய். अगर तू परमेश्वर का विरोधी बन जाता தேவன் உன்னை பிரியமாக இருக்க முடியாதபடி परमेश्वर போய்விடுகிறது. तुझ पर प्रिय नहीं रखेगा। வேதம் சொல்கிறது, शास्त्र कहलाता है அதே அதிகாரத்துல इसी अध्याय में அந்த 8:8ல रोमियो 8 8 மாம்சத்துக்குள்ளவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். और जो शरीर दशा में है वो परमेश्वर को प्रसन्न नहीं कर सकते। தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாதபடி போய்விடுகிறது. परमेश्वर को हम प्रसन्न नहीं कर இந்த सकते। நாட்களிலே, சோதனையான நாட்களிலே தேவனுக்கு பிரியமாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? अगर इस संकटों के दिन में समय में हम परमेश्वर के मन की प्रसन्न करने के लिए क्या करना है? தேவனுக்கு மாம்சத்துக்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். क्योंकि जो के शरीर दशा में है वो परमेश्वर को प्रसन्न नहीं करता। இவ்வளவு பெரிய லாக்டவுன்ல தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோமா? हम इतने बड़े लॉकडाउन में परमेश्वर को प्रसन्न करता क्या? நம்முடைய சிந்தைகள் டைவர்ட் ஆகக்கூடாது. हमारे विचार कभी तड़पना नहीं, நம்முடைய சிந்தையில குளறுபடி வரக்கூடாது. हमारे ये विचार में डगमगाना अनुभव नहीं। மாம்ச சிந்தை மரணம், शरीर पर मन लगाता मृत्यु, தேவனுக்குமான பகை. वो परमेश्वर का बैरी है। ஆவியின் சிந்தை வர வேண்டும் என்று சொன்னார். अगर हम आत्मिक पर मन लगाने के लिए ஆவிக்குரியதை நீ ஆவிக்குரியதோட சம்பந்தப்படுத்தி आत्मिक बातों को आत्मिक बातें से मिला मिला कर நிதானிக்க வேண்டும். जांच के देखना है। ஆவிக்குரியதை ஆவிக்குரிய சம்பந்தப்படுத்தணும். आत्मिक बातों को आत्मिक बातों से मिला இந்த मिला காலத்துல நீ சம்பந்தமே இல்லாம இருக்காத. अगर ये तीनों में तू वैसे आत्मिक नहीं मिला मिला कर देखा बिना मत रहो। ஹல்லேலூயா. हालेलुया। அதாவது நீ ஏதோ ஒரு லாக்டவுன் நடந்துட்டு நினைச்சிட்டு இருக்காத. ऐसे कुछ हो रहा है लॉकडाउन के दिन में, ऐसे विचार में मत रहो। தூ 3 நேரம் சாப்பிட்டு 3 நேரம் தூங்கி எந்திரிச்சு கொட்டாவிட்டு இதுதான் வேலையா இருக்குதா? ये ऐसे 3 बार खाना खा रहा है, लेटता है, उठता है, बैठता है, यही काम है क्या? வேலை இல்ல. और कुछ काम नहीं, எடுத்தா போன், नहीं तो हाथ में फोन, ஹல்லேலூயா, हालेलुया, அல்லது டிவி, नहीं तो टीवी के सामने ஏதாவது என்டர்டெயின் பண்ணக்கூடிய காலங்களா அது? ये एंजॉय का समय है क्या? சமயத்தை, இந்த நாட்களை நீ எப்படிப்பட்டதாக போதிக்கும்படியாக சொல்லப்படுகிறது? உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதி. इसलिए समय को, अवसर को बहुमूल्य समझकर तो वैसे मांगना है प्रभु से, मुझे बलि में शक्ति और ज्ञान दे। Good judgment and knowledge. मुझे बलि में शक्ति और ज्ञान दे। இந்த நாளிலே கேட்போம். इन दिनों में मांगेंगे। உங்களை நிச்சயமாகவே நன்றாய் வேதவசனத்தின்படி நடத்துவார். तुम्हें सचमुच प्रभु अपने वचन के अनुसार भलाई करेगा, இன்னமும் நடத்துவார். और भी भलाई करेगा, ஏனென்றால் அவரே நல்லவர், क्योंकि वही बोला, அவரே நன்மை செய்கிறவர், वही भलाई करता, அவரே கேடர், वही डाल, அவரே மறைவிடர், वही हार, அவரே நீதிபரர், वही धर्मी, அவரே எனக்கு சமீபம். वही तुम्हारा இன்னமும் வேதவசனத்தின்படி உங்களை நன்றாய் நடத்துவார். और भी
भलाई करेगा। விசுவாசிப்போம். हम विश्वास करेंगे, ஞாபகத்துரியவர்களாக हम आत्मिक लोग இந்த बन நாட்களில் எழுந்திருப்போம். दिन में उठ के खड़े होंगे। நாங்கெல்லாம் மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. ये सोने वाले मुर्दों में से जी उठो, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க तभी मसीह का ज्योति तुम पर चमकाएगा। ஆவிக்குரியவளை आत्मिक बातें को ஆவிக்குரிய பிரகாரமாக நீ சமத்த आत्मिक बातों से मिला कर परम को கனெக்ஷனே இல்லாம இருக்க கூடாது. और कुछ कनेक्शन बिना मत रहो। ஹalleluya. हालेलुया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। போன்ல நிறைய நம்பர் இருக்கும். आमीन। अभी उदाहरण है, हमारे फोन में बहुत सारा नंबर है। हालेलुया। हालेलुया। அதை எடுத்து கனெக்ட் பண்ணி உபயோகப்படுத்தணும். अगर यदि हम क्या करना, वो नंबर से कनेक्ट करके हम उपयोग करना। ஹalleluya. ஆப்ஷன்ஸ் வேற, கனெக்ஷன் வேற. ऑप्शंस वो अलग है, कनेक्शन वो अलग है। போன்ல நிறைய நம்பர் இருக்குது. वो फोन में बहुत कांटेक्ट है। அதோட கான்டாக்ட் வேற, கனெக்ஷன் வேற. कांटेक्ट अलग है, कनेक्ट अलग है। போன்ல நிறைய கான்டாக்ட்ஸ் வச்சிருக்க. हमारे फोन में बहुत सारा कांटेक्ट है। தேவனுடைய வார்த்தை வேதத்துக்குள்ள நிறைய கான்டாக்ட் இருக்குது. वैसे हमें ये परमेश्वर का शास्त्र के अंदर बहुत सारा कांटेक्ट है। ஆயிரம் தூதர்கள் உனக்கு உதவி செய்யறதுக்கு இருக்காங்க. हजारों हजार परिस्थिति இந்த சிறியவனுக்காக தேவனுடைய சமூகத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். इस छोटे जन आत्मिक जन के लिए सर्वदा परमेश्वर के सम्मुख दर्शन पाता உனக்கு परमेश्वर। 1000 கான்டாக்ட் இருக்குதுயா. वैसे तुझे हजार कांटेक्ट உனக்கு है। உதவி செய்யறதுக்கு 1000 கான்டாக்ட் இருக்குது. तुझे सहायता करने के लिए हजार कांटेक्ट ஆனா है। நீ கனெக்ட் பண்ணாம இருந்து கொண்டிருக்கிறாய். परंतु तू कनेक्ट भी ना देता போன் है। நம்பர் போனுக்குள்ள 1000 நம்பர் இருக்குது. अबे अपना ये फोन के अंदर हजार नंबर है, ஆனா நீ கனெக்ட் பண்ணாம இருந்து கொண்டிருக்கிறாய். परंतु तू कनेक्ट भी ना தேவ देता। உபதேசங்களை, தேவ வார்த்தையை ஆவிக்குரியதை ஆவிக்குரிய சம்பந்தப்படுத்தி பார். परमेश्वर को उपदेश और परमेश्वर वचन का आत्मिक बातें से मिला कर परख को, அப்போதான் உனக்கு ஒரு நிதானிக்க முடியும். तभी तेरा बलि में एक शक्ति मिलेगा। ஆவிக்குரிய எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறார். अगर आत्मिक जन सारी बातों को परख के जांचता है, நீ சம்பந்தம் பத்தி பார்த்து तू परख के जांचो ஆராய்ந்து और वो जान நிதானி. तो ज्ञान पाओ। அல்லது நீ மிருகமாகத்தான் இருக்கிறாய். नहीं तो तू जानवर है। பகுத்தறிவு உள்ளவன் தான் மனிதன். जो कोई सेंस रहता वही मानव। அதை விட நீ ஆவிக்குரியவன். परखने वाला ये मानव है, तो आत्मिक जन है। பரிசுத்தாவியானவர் உனக்கு போதித்திருக்கிறார். உனக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். आमीन। जो तेरे अंदर है वो पवित्र आत्मा परखने वाला है, वो बड़ा है। உலகத்தின் தோற்றத்தை நிதானிக்க தெரியுது அவர்கள். वो जो ये संसार के सारी बातों को परखता है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। உலகத்தின் தோற்றத்தை நிதானித்து பேசுகிறார்கள். आमीन। ये संसार की कई बातों को परख के बात करता है। இப்படி மழை வருது, आमीन। बादल आने वाला புயல் है, வருது, आंधी आने वाला है। இதெல்லாம் பேசத்தக்கதாக இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ये सभी परख के छान के बात करने वाले लोग हैं। அப்படிதான் இயேசு கூட உவமையாக சொன்னார். वैसे यीशु ने एक दृष्टांत कहा था। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। அங்கே லூக்கா சொன்ன சுவிசேஷத்தை பார்க்க முடிகிறது. लूका में आया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम को महिमा। லூக்கா சொன்ன சுவிசேஷம் लूका। எடுத்து வாசிக்கலாம். हालेलुया। 12ஆம் அதிகாரம் लूका 12वां अध्याय 54ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 54। பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் வருவதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்கிறீர்கள், அந்தபடி ஆகும். उसने बीच से भी कहा, जब तुम बादल को पश्चिम से उठते देखते हो तो तुरंत कहते हो कि वह सो ही தென்றல் அடிக்கிற போது நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்கிறீர்கள், அந்தபடி ஆகும். और जब दक्षिण आवाज चलती देखते हो तो कहते हो कि लहू चलेगा। ऐसे क्यों होता है? மாயக்காரரே, பூமியின் தோட்டத்தை வானத்தின் தோட்டத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தை நிதானியாமல் போகிறது என்ன? ये कपड़ी हो तुम धरती और आकाश के रूप रंग में भेद कर सकते हो, परंतु इस युग के विषय में क्यों भेद करना नहीं? யாரை பார்த்து மாயக்காரர் என்று சொன்னார்? ये किसको और प्रभु कपटियों करके कहा? அதாவது நீ கவனிக்க வேண்டும். அவரோட வாக்குவாதம் பண்ணவர்கள், சதிசேயர்கள், வேதவாரர்கள், பரிசேயர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஆனால் இந்த காலத்தை நிதானிக்க தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். तो यीशु से बात मत किए थे फरीसियों, सदूसियों और पंडित लोग, लेकिन ये समय के बारे में भेद करने नहीं जाता था। மோசேயின் நியாயப்பிரமாணங்களை அறிந்தவர்கள், वो सभी मूसा की व्यवस्था को जानने वो व्यक्ति है, ஆனால் परंतु சம்பந்தப்படுத்தி ஆவிக்குரியவர்களாக மாறாதவர்கள், आत्मिक बातों का आत्मिक बातों से मिला कर परखने न देखने वाले। மாயக்காரராக இருக்காதீர்கள். तो ऐसे तुम भी कपड़ियों के साथ मत ஏராளமான தேவனுடைய உபதேசத்தை,
गहरे परमेश्वर का वचन उपदेश सुन के बैठा, ஆனா இந்த காலத்தை நிதானிங்கள். परंतु ये सभी को भेद करो, மாயக்காரரை போல இருக்காதீர்கள். कपटियों के न्याय मत रहो। அதுதான் இயேசு சொன்னார், மாயக்காரர் போல இருக்காதீர்கள். इसलिए इसने कहा कपटियों के साथ न्याय मत रहो, நிதானிங்கள். भेद करो। நிதானிக்க தெரியாதவர்கள் अगर भेद करने नहीं आएगा ஆவிக்குரியவன் அல்ல. वो आत्मिक जन नहीं, நிதானிக்க தெரியாதவன் जो कोई भेद नहीं करता ஊழியக்காரன் அல்ல. वो सेवक भी नहीं। நிதானிக்க தெரியும். भेद करना है। हालेलुया। हालेलुया। வேதத்திலே நிதானித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். वैसे हम शास्त्र में गई भेद करने वाले लोग को देख सकता है। நிதானி, இந்த நாட்களை நீ நிதானி. ये समय को भेद करो, இந்த காலத்தை நிதானி. ये काम को भेद करो। இந்த நாட்களில் ஏன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது? इन दिनों में वैसे क्यों सौंपा गया? ஆவிக்குரிய சம்பந்தப்படுத்தி பார். आत्मिक बातों से मिला कर, அப்போதான் நீ ஆவிக்குரியவர்கள். तभी तो आत्मिक जन। அல்லது நீ மாம்ச சிந்தை உனக்கு வரும். नहीं तो तुझ पर शरीर की विचार आता है, உனக்கு மரணம். वो तेरे लिए தேவனுக்குமான பகை. वो परमेश्वर का बनी नहीं, நீ தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. फिर तो परमेश्वर का प्रिय व्यक्ति नहीं बनेगा। இந்த லாக்டவுன் காலங்களிலேயும் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறவர்களாக மாறுவோம். इस लॉकडाउन के दिनों में भी परमेश्वर का प्रिय व्यक्ति बनेंगे। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. आपकी महिमा। இந்த மார்க்கு சுவிசேஷத்துல मार्कुस सुसमाचार 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 14वां अध्याय। நிதானித்த ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டது. वैसे भेद की हुई एक स्त्री के बारे में यहाँ लिखा है। இயேசு ஒரு வீட்ல வந்திருக்கிறார். यीशु एक घर पे आया है। பெத்தனியான் இடத்துல ஒரு குஷ்டரோகியாக சீமோன் வீட்டுக்கு வந்திருக்கிறார். बेतनिया नामक जो बूढ़ी बीमारी समूह के घर पे आया है। அங்கே ஒரு போஜன பந்திக்காக வந்திருக்கிறார். वहाँ एक भोजन के लिए आया है। हालेलुया। हालेलुया। அந்த சீமோன் வீட்ல இருக்கும்போது उस समूह के घराने में था तभी। பெத்தனியா என்றால் உங்களுக்கு ஞாபகம் என்ன வரும்? और बेतनिया बोलेगा तो तुम लोग को क्या याद आएगा? இயேசு எருசலேமில் ஊழியவார், பெத்தனியால ராத் தங்குவார். यीशु यरूशलेम पर सेवा करके बेतनिया पर रात को எருசலேம் ठहरा। டு பெத்தனியா 2 மைல் தூரம். और यरूशलेम से उस बेतनिया 2 किलोमीटर दूर था। 2 மைல் தூரம். आमीन। அதாவது 2 மைல் தூரம் தான். 2 மைல் दूर था। யார் மாத்தாள் மரியாள் லாசருடைய குடும்பம் பெத்தனியால ரொம்ப முக்கியம். இயேசுனால माता मरियम और लाजर के परिवार பெத்தனியா என்றாலே இந்த குடும்பம் முக்கியப்படுத்தி வேதம் சொல்லுது. बेतनिया नाम बोले मत ये परिवार एक मुख्य परिवार है। இங்கே குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி நடக்கிறது. ये जो बूढ़ी बीमार था वो समूह के घराने में भोजन था। ஒரு ஸ்திரீ ஓடி வருகிறார். एक स्त्री दौड़ कर आई। இது எந்த காலம்? ये कौन सा काल है? பாஸ்கா அனுசரிக்கக்கூடிய காலம். ये पस्का के समय है। இது எந்த காலம்? ये कौन सा काल है? இயேசுவை பிடித்து கொலை செய்யக்கூடிய காலம். यीशु को पकड़ के मार डालने वाला समय। 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிட்ட பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். मरकुस 14 पहला में ऐसे लिखा है, 2 दिन के बाद फसह और अख़मीरी रोटी के पर्व होने वाला था। प्रधान याजक और शास्त्री इस बात की खोज में थे कि उसे कैसे चल से पकड़कर मार डालें। ஆயினும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகும்படிக்கு பண்டிகைகளை எப்படி செய்யலாகாது என்றார்கள். परंतु कहते थे पर्व के दिन नहीं किसी ऐसा न हो कि लोगों के भरवार मचे। இயேசுவை பிடித்து यीशु को पकड़कर கொலை செய்து मार डालकर அவரை சிலுவையிலே கொலை செய்யக்கூடிய காலங்கள். ऐसे यीशु को पकड़ के क्रूस पर मार डालने वाला समय यही। ஆனால் परंतु ஒரு ஸ்திரீ நிதானித்திருக்கிறார். एक स्त्री ने भेद की, அவருடைய சீசன் நிதானிக்கல. परंतु उनकी छेना भेद नहीं की। யாரு நிதானிக்கலங்க? कौन भेद नहीं किया? ஒரு ஸ்திரீ வந்து நிதானித்தது. एक स्त्री ने इन समय को भेद அவர் किया। பங்கிருக்கும் போது ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட ஒரு நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசினை ஊற்றிட்டார். 3வது வசனம். तीसरा वचन, जब बेतनिया में समूह बूढ़ी के घर भोजन करने बैठा हुआ था, तब एक स्त्री संगमरमर के पात्र में चढ़ा मानसी का बहुमूल्य शुद्ध इत्र लेकर आई और पात्र तोड़कर इत्र को उसके सिर पर उंडेला। இந்த விலையேறப்பட்ட தைலம் அது. वो बहुमूल्य शुद्ध इत्र அதை உடைத்து தன்னுடைய தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைக்கிறதாக யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். वैसे यूहन्ना सुसमाचार पढ़ सकता हूं। யோவான் 12:3 வாசிக்கிறோம். यूहन्ना 12:3 में ऐसे लिखा
அது இரண்டாம் ரோம யோவான் 12:2-3 வாசிக்கிறோம். युहन्ना 12 दूसरा और तीसरा में पढ़ सकता है. அங்கே அவருக்கு ராவணன் பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடைய கூட பந்தியிருக்கிறவன் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேறப்பட்ட கலகமில்லாத நலமென்னு தைலம் ஒரு ராத்திரி கொண்டு வந்து அங்கே இயேசுவின் பாதத்தில் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதத்தை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. वहाँ उन्होंने उसके लिए भोजन तैयार किया और माता सेवा कर रही थी और लाजर उनमें से एक था जो उसके साथ भोजन करने के लिए बैठे थे. तब मरियम ने जटामांसी का आधा से बहुमूल्य इत्र लेकर यीशु के पांव पर डाला और अपने बालों से उसके पांव पोंछे और इत्र की सुगंध से घर सुगंधित हो गया. பரிமள தைலம், वो इत्र விலையேறப்பட்ட தைலம். बहुमूल्य அன்றைய நாட்கள் இந்த குடும்பத்துல इन परिवार में நீ கவனிக்க வேண்டும். आप सब अच्छे से सुनिए. இந்த மூன்று பேரை குறித்து சொல்லப்பட்டது. इस परिवार में तीनों के बारे में लिखा है. மார்த்தாள், மரியாள், லாசர். मरियम, मार्था, लाजर. வேதத்திலே வாசிக்கிறோம், அவள் இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தவள் என்று हम வாசிக்கிறோம். शास्त्र में पढ़ सकता है मरियम ने क्या किया. यीशु के पांव तले पर बैठकर वचन सुन रही थी. வாசிக்கிறோம் அங்கே வேதத்திலே லூக்காஸ் சுவிசேஷத்தை வாசிக்கிறோம். लूका சுவிசேஷம் सुसमाचार. எடுத்துக்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம். लूका 10वां अध्याय. எடுத்துக்கிறோம் 10ஆம் அதிகாரம் 39வது வசனம். लूका 10:39. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். मरियम नामक उसकी एक बहन थी. वह प्रभु के चरणों में बैठकर उसका वचन सुन रही. 42வது வசனம் வாசிக்கிறோம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டுவிடாத நல்ல மகனை தெரிந்து கொண்டார். 42 पर तो एक बात आवश्यक है. वो उस उत्तम बाबू को मरियम ने चुन लिया है जो उसे चिन्ह अच्छा है. நல்ல பங்கை தெரிந்து கொண்டவர். उत्तम बाबू को चुन लिया. இந்த மரியாள் யார்? ये मरियम कौन அவருடைய है? வேத வசனத்தை ये அவருடைய பாதத்திலிருந்து கற்றுக்கொண்டவர். ये यीशु के पांव तले में बैठ के वचन सुन रही थी. எப்போதும் வேத வசனத்தை கேட்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தார். ये मरियम सर्वदा प्रभु के वचन सुनने में बहुत इंटरेस्ट थी. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த மரியாள் ये मरियम வேத வசனத்தை அதிகமாக அறிந்தவர். अधिक से वचन को जानी थी. நிதானமாக இருக்கிறார். अब ये वेद भी किए थी. நிதானிக்கிறார். वेद करती थी. இயேசு அந்த பந்தியில வந்து உட்கார்ந்து இருக்கிற நாட்கள் அவரை ஒப்பு கொடுக்கப்பட்டக்கூடிய காலங்கள். जब यीशु ने वो भोजन में आके बैठा था तभी उनका सौंपने वाला ரொம்ப முக்கியம். டைமிங் ரொம்ப முக்கியம். आवे समय बहुत मुख्य है. Good judgment and knowledge. आमेन. உத்தம நிதானிப்பு அறிவு உனக்கு வேண்டும். तुझे बलि विवेक शक्ति और ज्ञान जरूरत है. அவ உத்தம நிதானிப்பு இருந்தனால वो बलि विवेक शक्ति था इसलिए விலையேறப்பட்ட தைலம் वो हुई விவாகத்திற்காக இந்த நாட்கள்ல மனைவி இந்த ஸ்திரீயுடைய வீட்டுல இருந்து இந்த காலத்துல கொடுத்தாங்க. அந்த காலத்துல கொடுத்துதான் பிள்ளையை கூட்டிட்டு போனாங்க. आमेन. சொல்லுங்க, நான் சொல்லுங்க. विवाह के लिए इस दिन में जो देखकर டவுரி தேக்கர் लेके जाता था. डायरी देखकर लेके जाता था. ஹalleluya. हालेलुया. ஆனா அன்றைக்கு लेकिन उस दिन में இன்னைக்கு இப்போ டவுரி கேட்கிறான். आजकल डायरी मांग रहा है. அன்றைக்கு வந்து அவர்கள் விலையேறப்பட்டதை கொடுத்து கூப்பிட்டு போறாங்க. उसी दिन में ऐसे जो बहुमूल्य देकर ले जाएंगे. அதுதான் உண்மை. वो ही सच्ची. அதுதான் சத்தியம். वो ही सत्य. மணவாளன் இயேசு दुल्हा यीशु நமக்கு கரையை சேர்த்திருக்கிறார். हमें दाम चुकाया. விலையேறப்பட்ட ரத்தம், बहुमूल्य लहू, விலையேறப்பட்ட நம்முடைய சத்தியம், बहुमूल्य விலையேறப்பட்ட பரிசுத்தாவியானவர் बहुमूल्य पवित्र आत्मा நமக்கு தந்திருக்கிறார். हमें दिया. ஹalleluya. Hallelujah. அதான் நேற்று பார்த்தோம். மை கவர்னன்ஸ், மை ஸ்பிரிட், மை வேர்ட். அத கரையை செலுத்தி இருக்கிறார். इसलिए कल के दिन हम देखा है मेरा वाचा, मेरा वचन, मेरा आत्मा. वैसे ஆனா दाम चुकाया. அங்கே விவாகத்துக்காக பெண் பார்க்கணும்னா அந்த வீட்டுல ஒரு ரொம்ப முக்கியம். அந்த விவாக காலங்கள்ல விலையேறப்பட்ட ஒரு தைலம் உடைக்கப்பட்டு ஒரு வாசனை உண்டாகும். परंतु जो जिस जगह पर विवाह होता है उसी घराने पर एक बहुमूल्य इत्र तोड़कर एक वो सुगंध का अनुभव वहां होता है. விவாகம் என்றால் அந்த விலையேறப்பட்ட ஒரு தைலம் உபயோகப்படுத்தப்பட்டது. विवाह मतलब वहां एक बहुमूल्य इत्र उपयोग किया. மணவாளன் ஒன்று அங்கே எதிர்பார்க்கல. वहां जो दूल्हा कुछ नहीं मांग रहा ஒரு था. சுகந்த வாசனையானதை எதிர்பார்க்கிறார். एक सुगंध सा को वो इंतजार करता है. கர்த்தருக்கு பயப்படுதலே உகந்த வாசனை என்று ஏசாயா 11 வாசிக்கிறோம். यशायाह 11 अध्याय में पढ़ता है जो यहोवा का भय मानता है उसका सुगंध सा
சபை ஒரு சுகந்த வாசனையாக இருக்க வேண்டும். आमेन। ये मंडली एक सुगंध सा होना है। அந்த வாசனை அவளுக்கு இருந்தது பாருங்க. वो सुगंध सा उसके अंदर था। அந்த விவாகத்திற்காக வைத்திருந்த அந்த நலத தைலம், जो विवाह के लिए रखा हुआ इत्र है, बहुमूल्य इत्र को அவர் இருந்த அந்த வீட்ல போஜன பண்ணி இருக்கிறாரு. वो जब यीशु ने भोजन में बैठा था, அங்கே வந்து உடைத்து वहां आके वो इत्र पात्र को तोड़कर அவருடைய பாதத்தை துடைத்து उसकी पांव तले को पोंछकर தன்னுடைய மயிரால் துடைத்து अपने बालों से அந்த வீடு முழுவதும் ஒரு வாசனையை உண்டாக்கினார். घर पूरा सुगंध से भरा। ஹalleluya, हालेलुया। அவர் பெரிய ஒரு வாசனை உண்டாக்கினார். एक बड़ा सुगंध को फैला दिया। ஒரு பெரிய வாசனை என்கிற வந்தது, एक बड़ा सुगंध को फैला दिया। மகிழத்துக்குதான வாசனை, वो आनंद की सुगंध सा, அது ரட்சிப்பின் வாசனை. वो उद्धार की सुगंध सा। அங்கே வாசிக்கிறோம், पढ़ेंगे ஏன் அவள் அதை செய்தாள்? वो क्यों ऐसे किए? இந்த காலத்தை நிதானிக்கிறார். वो काल को समय को भेद किए। நிதானிக்கிறார். भेद किए। வேதவசனம் கேட்கிறது முக்கியம் அல்ல, हम जो वचन सुनता है वो मुख्य बात नहीं। கான்டாக்ட் நிறைய இருக்கிறவங்க, बहुत सारा कांटेक्ट हमारे நிறைய पास। சத்திய, எனக்கு நிறைய வார்த்தை தெரியும். हम कहेंगे मुझको बहुत सत्य आता है। ஆவிக்குறியோட சம்பந்தப்படுத்தி பார். आत्मी बातें से मिला कर पढ़। அவள் சம்பந்தப்படுத்தி பார்த்திருக்கிறார். ये वैसे पढ़ के देख रही அவள் है। பார்த்தனாலதான் அந்த வெளியேறப்பட்ட தைலத்தை அங்கே கரையும் செலுத்துகிறார். ये चाँद को देख रही थी वचन को, इसलिए वो बहुमूल्य इत्र से दाम चुकाई थी। அங்கே இயேசுவுடைய சீசன் யூதாஸ் காரியத்து, यहाँ यीशु का चेला यहूदा इस्करियोत, அவனை துரோகி என்று சொல்கிறார். इसको ऐसे नाम कहता है द्रोही। லூக்கா துரோகி என்று சொல்கிறார். लूका कहता है द्रोही யோவான் திருடன் என்று சொல்கிறார். और योवान कहता है चोर। திருடன் चोर ஏன்? क्यों? வேத வசனத்தை கேட்டுக்கொண்டு இயேசு மாயக்காரன் சொன்னாரு, இங்க பார்த்தா நிதானிக்காதவன திருடன் சொல்றாரு. परमेश्वर का वचन, यीशु ने कहा था वचन में एक कपटी हो, लेकिन यहाँ चले लोग कह रहा है चोर है। யோவானுடைய சுவிசேஷத்துல அந்த திருடனை யார்? யோவான் யூதாஸ் எப்படி சொல்கிறார்? 6வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 12 யூஹன்னா 12 4வது வசனத்தை வாசிக்கலாம். 4 वचन। அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவன் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனாகிய சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து இந்த தாளத்தை 300 வருடத்துக்கு விற்று தரித்திரக்கு கூடாமல் போனதனை என்றால், அவன் தரித்திரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனாயிருந்தபடினால் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கலாயிருந்தபடினால் இப்படி சொன்னான். परंतु उसके चेलों में से यहूदा इस्करियोत नामक एक चेला जो उसे पकड़वाने पर था, कहने लगा, ये इत्र 300 दिनार से बेचकर कंगालों को क्यों न दिया है? उसने वह बात इसलिए नहीं कही कि उसे कंगालों की चिंता थी, परंतु इसलिए कि वह चोर था और उसके पास उनकी थैली रहती थी और उसमें जो कुछ डाला जाता था वो निकाल लेता था। அப்பொழுது இயேசுவினை இவர்களை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால், इसने कहा उसे रखने दो, उस ये मेरे गाड़े जाने के दिन के लिए रखने दो। தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். क्योंकि कंगाल तो तुम्हारे पास सदा रहते, परंतु मैं तुम्हारे साथ सदा नहीं रहूंगा। அப்படி இங்கே கவனிக்க வேண்டும், सुनिए, நிதானிக்க தெரியாதவன் भेद करने नहीं आ சீசன் चेला, ட்ரெஷரரா இருக்கிறான். ये एक ट्रेजरर था। பணப்பையும் போட்டுக்கிட்டு இருக்கிற ட்ரெஷரரா இருக்கான். वो पैसा का थैली टांग रहा था, वो ट्रेजरर चेला। திருட்டு ட்ரெஷரர், चोर का ट्रेजरर, நிதானிக்க தெரியல. परखने नहीं आता था इसको। பணத்தை வைத்திருக்கிற பொறுப்புல இருக்கிறவன் நிதானிக்க தெரிஞ்சவனா இருக்கணும். जो कोई पैसा का जिम्मेदारी में खड़ा होता है वो भेद करना है। எந்த காலத்துல எதை செய்ய வேண்டும் என்று தெரிஞ்சிருக்கணும். जिस काल में जिस समय में क्या करना है परखना चाहिए। அல்லது பொருளாசை காரணமா மாற திருடனா மாறி, नहीं तो तू पैसा का लोभ बन जाएगा। இது என்ன காலம்ங்கிறதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ये कौन सा समय है जांच लो। திருடனாக இருந்தான், ये चोर था इसलिए। அவன் ஏன் அந்த காலத்தை நிதானிக்க தெரியாதவன்? ये क्यों उस समय को भेद नहीं किया था? ஆவிக்குரிய சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். आत्मिक बातों से मिला मिला இது कर என்ன पढ़। காலம்? ये कौन सा काल है? அவர் மரிக்க போகிறார், वो मरने वाला என் है। மணவாளன் கடந்து செல்ல போகிறார். वो अपने मन में ऐसे सोच रही थी, मेरा दूल्हा मेरे से எவ்வளவு பெரிய ஒரு அர்ப்பணிப்பு பாருங்க. कितना बड़ा समर्पण है। விலையேறப்பட்ட அர்ப்பணிப்பு, बहुमूल्य समर्पण, ஆவிக்குரிய சிந்தை, आत्मिक इच्छा, அவரை பிரியப்படுத்துவதாக இருக்கிறார்.
हुए थे। மாம்சத்துக்குரியவர் அவரை பிரியப்படுத்த மாட்டார்கள். यदि कोई शारीरिक पर मन लगाता वो प्रभु को யூதாஸ் அவரை பிரியப்படுத்தாதவன். यहूदा इस्करियोत उसको प्रसन्न नहीं किया, இவர் பிரியப்படுத்தினவர். ये प्रसन्न किए थे। அவைதான் இவளை குறித்து இயேசு சொல்கிறார். इसलिए इनके बारे में यीशु ने कहा, இங்கே மார்க் 14ஆம் அதிகாரம் मरकुस 14 अध्याय 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். मरकुस இவள் 14 தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கப்படுவதற்கு எத்திரமான என் சரீரத்தை தைலம் பூச முந்திக் கொண்டாள். जो कुछ वह कर सकी उसने किया, उसने मेरे गाड़े जाने की तैयारी में पहले से मेरे देह पर इत्र मोला है। அடக்கப்படுவதற்கு முன்னதாகவே ஒரு அடையாளமாக அந்த தைலத்தை பூசினால் वो கடப்படுத்தி यीशु को गाड़ा करने से पहले एक चिन्ह के अनुसार यीशु के देह पर वो इत्र को, செத்ததுக்கு அப்புறம் என்ன கணம்? क्या मरने के बाद क्या आदर, உயிரோடு இருக்கும்போது கணப்படுத்தி जब जीवन से रहता जितने அவன் இந்த 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்தில் விற்கிறது, இதை நீ வீணா செலவு பண்றாயே. परंतु वो यहूदा इस्करियोत ने कहा था कि ये 300 दिनार के ऊपर बेच सकता था, इसको क्यों तू ऐसे व्यर्थ करती है, வீணா செலவழிப்பானே. तू क्यों ऐसे व्यर्थ करती है। அவரை கணப்படுத்துறதுல செய்யறதுல வீண் செலவழி. आमीन। जो कोई आम परमेश्वर को आदर करता हो व्यर्थ नहीं। என்ன சில பேர் எங்க சொந்தக்காரலாம் சொல்லியிருக்காங்க, பல பேர் சொன்னாங்க வீணா போயிட்டான் வீணா போயிட்டான். मुझे भी कई मेरे रिश्तेदार कई बार बोल चुका है, ऐसे व्यर्थ हो गया ये। என் தகப்பனார் இருக்கும்போது சொல்லியிருக்காங்க, मेरा पिता जब था वो भी कहा था, எங்க சகோதரிமாட்ட சொல்லியிருக்காங்க, मेरे बहन लोग के पास कहा था, வீணா போகட்டீங்களே. वैसे तुम्हारा வீண் கிடையாது. आमीन। அர்ப்பணிப்பு தேவனுக்காக கொடுக்கிற அர்ப்பணிப்பு வீண் கிடையாது. जो हम परमेश्वर के लिए समर्पण होता हो कभी भी व्यर्थ नहीं। நாட்களை நிதானித்து கொடுக்கப்பட்ட அழைப்பு. दिन को भेद करके दिए गए बुलावा। காலத்தை நிதானிக்கிறவன் தன்னை ஜீவ பலியாக கொடுப்பார். जो कोई काल को परख के देखता हो अपने आप को जीवन के இது बलि காலம் இல்லை என்று நிதானித்துக் கொள். ये काल कौन सा है परख के देखो। அர்ப்பணி. समर्पण பெரிய कर அர்ப்பணிப்பு एक बड़ा समर्पण மணவாளனுக்காக. दुल्हा के लिए அவ்வளவு பெரிய ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு ஸ்திரீ. इतना बड़ा समर्पण की स्त्री தன் விவாகத்திலே ஒரு பெரிய ஒரு வாசனை கூட இந்த நாட்களிலே அவருக்கு பெரிய ஒரு வாசனை உண்டாகும். अपने विवाह के एक बड़ा सुगंध सा से बढ़कर यीशु के इसी समय में एक बड़ा सुगंध सा की। அங்கே நாட்களை நிதானிக்க தெரிகிறது. वैसे वो समय को परख के देखो। ஆவிக்குரிய சம்பந்தப்படுத்தி பார். आत्मिक बातें उसे मिला कर மாயக்காரை போல இருக்கிறாதே, कपटियों के समान திருடனை போல இருக்காதே. चोर के नाई मत रहो। அங்கே யூதாஸ் வந்து நிதானிக்க தெரியாத ஒரு திருடன். यहूदी इस्करियोत भेद नहीं किया, சீசன் நிதானிக்க தெரியாதவனாக இருக்கிறான். भेद नहीं किया था। ஊழியக்காரன் நிதானிக்க தெரியும். பைபிள் காலேஜ்ல தியாலஜிக்கல் காலேஜ்ல இத சொல்லி கொடுக்க போறது கிடையாது. ये बातों को वैसे जो बाइबल कॉलेज में थियोलॉजी के अनुसार ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். आत्मिक जन सब बातों को परख के देखता है। இயேசுனால கூட இருந்தவனை நிதானிக்க தெரியாம போயிட்டான். जो यीशु के साथ था वो भेद के नहीं देख रहा, ஆனால் ஒரு ஸ்திரீ நிதானம். परंतु एक स्त्री ने परख வேத வசனத்தை பாதத்திலிருந்து கேட்டவள், ये जो यीशु के पांवों पर बैठकर वचन सुन रही நீயும் தேவனுடைய வசனத்தை தேவனுடைய திருச்சபையிலிருந்து அவருடைய பாதத்திலிருந்து கேட்டிருக்கிறாயே. तू भी परमेश्वर के वचन को उनके पांवों पर बैठकर सुन रहे थे। இந்த நாட்களை நீ நிதானித்துக் கொள். ये समय को तू जांच कर देखो। வெளியேறப்பட்ட தேவனுடைய சத்தியத்தை நீ கேட்டிருக்கிறாய். बहुमूल्य परमेश्वर के सत्य को तू सुना है। உன்னுடைய நிறைய கான்டெக்ட் இருக்கிறது. अभी तुझ पर बहुत सारा कांटेक्ट है। ஆவிக்குரிய சம்பந்தப்படுத்தி பார்த்து நீ கனெக்ட் பண்ணு, உனக்கு ஜீவன் சமாதானம் வரும். आत्मिक बातों से तू संबंध करो, तभी तुझको जीवन और शांति நீ அவரை பிரியப்படுத்தவனாக இருப்பாய். तो परमेश्वर का प्रसन्न करो। இதுதான் டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ். அதாவது நீ இதை நிதானிக்கக்கூடிய உனக்கு ஒரு ஆவி தேவை. ये ही परखने वाले आत्मा। இந்த நாள்ல நாம் கேட்க வேண்டும். हिंदी में हम सुनते Teach me good judgment and knowledge. ये प्रभु मुझे सिखाओ बलि विवेक सत्य எனக்கு और ज्ञान। உத்தம நிதானிப்பு அறிவை எனக்கு தாய் பண்ணி கேட்க. मुझे बलि विवेक सत्य और ज्ञान दीजिए। அது தேவை நமக்கு. वो हमारा जरूरत है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. कि नाम की महिमा। இயேசு உத்தம நிதானிப்பை உடையவராக இருக்கிறார். यीशु बलि विवेक शक्ति के साथ था। எல்லாரும் காணிக்கப்பட்டவங்க காணிக்கப்பட வந்தாங்க. सभी लोग दान की बात में दान डालने आए। எல்லாரும் போட்டாங்க. सब कुछ डाला था। ஆனால் இவள் தான் அதிகம் போட்டாள். परंतु एक स्त्री ने ज्यादा डाली। ஏன்? क्यों? மற்றவங்க இருந்தத போட்டாங்க. जो बाकी सभी लोग जो था जो उनके
அவன் தன் ஜீவனுக்குள்ளதே போட்டான். परंतु ये स्त्री अपनी जीविका के लिए रखी थी, वो पूरा डाली। அவன் அந்த 2 காசு போட்டா वो 2 सिक्के का डाली தன் ஜீவனுக்காக வைத்திருந்தான். अपने जीवन के लिए रखी थी। அவன் சரியானபடி நிதானிக்கிறான். वो ठीक रीति से यीशु भेद किया। ஊழியக்காரன் சரியானபடி நிதானித்தான். सेवक ठीक रीति से भेद किया। யார் அதிகம் போட்டார்? वो अधिक डाला है। ஐஸ்வர்யவானை பார்த்து ஆசீர்வதிக்காதீங்க. ऐसे तुम लोग अमीर लोग को और आशीष मत दे। யாரும் ஐஸ்வர்யத்தை தாரா அவனை ஆசீர்வதிக்கல. जो ज्यादा दान देता उनको आशीष नहीं किया। இயேசுநாதர் உத்தமமாக நிதானிக்கிறார். यीशु का भेद उतना उत्तम रीति से full judgment of knowledge. बलिविवेक शक्ति और ज्ञान அவனுடைய அளவை பார்க்கிறார். वो उनकी नाप को देखा। அவனுடைய பெரிய ஒரு அளவு போட்டாங்க, அளவை பார்க்கல. मतलब वो नाप को नहीं देखा, इतना इतना डाला कर। அவர் நிதானிக்கிறது எதை பார்க்கிறார்? यीशु ने किस बातों को भेद किया था? அவர் இருதயத்தில் உள்ளதை பார்க்கிறார். उसकी मन की विचारों को देख रहा है। இயேசுவோட நிதானிப்பு எவ்வளவு பெரிய நிதானிப்பு. यीशु कितने अच्छे परख के देख रहा था। ஹalleluya. இந்த நாட்கள்ல इन दिनों में நீ விசேஷமாக तो विशेष रूप से ஊழியக்காரனை எந்த விதத்துல திருச்சபையை நினைத்தல்கிறது, நீ பணம் காணிக்க கொடுக்கிறதுல ஒரு பெரிய ஆள் கிடையாது. अगर जो तू दान देने में बड़ा व्यक्ति नहीं। இங்கே கவனிக்க வேண்டும், सुनिए, தேவ தரிசனத்தை இழந்துடக்கூடாது. परमेश्वर के दर्शन को कभी ना खोना। அந்த உத்தம விதவை वो 2 காசு போட்டவ वो जो 2 सिक्का डाली थी वो उत्तम विधवा। அவள் ஒரு தரிசனத்தோடு இருந்தாள். वो एक दर्शन के साथ, தரிசனம் உள்ளவள். वो एक दर्शन की विधवा। அவள் தான் 2 தனக்குண்டு வைத்திருந்த ஜீவத்துக்கு வைத்திருந்த 2 காசை கொண்டு போட்டான். इसलिए अपने जीविका के लिए रखी तो वो 2 सिक्का को भी ले आकर डाल। தரிசனத்தை உடையவளாக இருக்கிறாள். वो दर्शन पाई थी। அதுதான் sacrifice, அதுதான் ஜீவ பலி. वो ही जीवन का एक बलिदान। sacrifice offering ஜீவ பலி என்று சொல்லப்பட்டது. वो ही जीवन की बलिदान। அந்த ஜீவ பலியைத்தான் இயேசு உத்தமமாக நிதானித்து பேசுகிறார். उस जीवन का एक बलिदान को देखकर यीशु परख के और जांच कर बातें की। நாம் செலுத்தக்கூடியது ஜீவ பலியை செலுத்த வேண்டும். हम जो चढ़ाता है जीवन के बलिदान। நான் கூடாரங்களில் இருந்தாலும் ஜீவ பலியை செலுத்துகிறோமா? यदि हम अपने तंबू में रहता फिर भी जीवन के बलिदान चढ़ाते। living sacrifice offering, அதாவது ஜீவ பலியான காணிக்கையை நாம் செலுத்த வேண்டும். जीवन की बलिदान के अनुसार दान पड़ा चढ़ा। லாக்டவுன்ல உங்களுக்கு வேலை இல்லை, சம்பளம் இல்லை, இது ரொம்ப முக்கியம் அல்ல. अगर लॉकडाउन के दिन में तुम्हारा काम नहीं है, पगार नहीं है, ये मुख्य नहीं। ஊழியக்காரனுக்கு கொடுக்க முடியல, सेवक को नहीं दे सकता है, பரவாயில்ல. ठीक है, कोई बात ஆனாலும் नहीं। परंतु ஜீவ பலியை செலுத்துவோம். जीवन की बलिदान चढ़ाओ। அதாவது உத்தமமாக நிதானிப்போம். आमीन। उत्तम रीति से बैठ कर ஆவிக்குரிய சம்பந்தப்படுத்தி பார்ப்போம். आत्मिक बातें को आत्मिक बातों से हम मिला के देखें। தேவ தரிசனத்தை மறந்து விடாதீர்கள். परमेश्वर का दर्शन को कभी भूल मत। நீ தேவனை பிரியப்படுத்துறவனாக இரு. तो परमेश्वर को प्रसन्न மாம்சத்துக்குரியவனாக மாறிவிடாதே. शारीरिक व्यक्ति मत बनो। 1 சாமுவேல் திருச்சன புத்தகத்திலே வாசிக்கிறோம். 1 சாமுவேல் புத்தகம் पहला सामुएल 1ஆம் அதிகாரத்திலே पहला अध्याय அன்னாளை குறித்து பார்க்கும்போது अन्ना के बाद அன்னாளை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். पहला सामुएल पहला अध्याय। அவர் கர்த்தரிடத்திலே அவர் கேட்டால் அவர் கர்த்தரிடத்திலே அவனை கேட்டேன் என்று சொல்லிதான் நமக்கு சாமுவேல் என்று பெயர் வைக்கிறார். 20வது வசனத்தை வாசிக்கலாம். पहला सामुएल पहला अध्याय 20 சென்றவர் சென்ற பின்பு அன்னாள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். तब अन्ना गर्भवती हुई और समय पर उसके एक पुत्र हुआ और उसका नाम सामुएल रखा क्योंकि वह कहने लगी मैंने यहोवा से मांगकर इसे पाया है। அவன் கர்த்தரிடத்துல பெற்றால் கர்த்தருக்காகவே கொடுக்கக்கூடிய यहोवा से मांग रही थी, यहोवा से पाया। கர்த்தருக்காகவே அவள் பெற்றாள். यहोवा के लिए जन्म दी। எல்கானா அவருடைய புருஷன் எல்கானா उसके पति एल्काना வருஷந்தோறும் பொருத்தனையை செய்யும்படியாக ஆலயத்துக்கு போவான். हर साल बलि चढ़ाने के लिए वो गया था। அண்ணாவை கூப்பிடுறான். वो अन्ना को बुलाया था, 24 வருஷம் அண்ணா கூட போகல. परंतु ये अन्ना ने उसके साथ என் பிள்ளை பால்குடி மறந்த பின்புதான் நான் கர்த்தருடைய சன்னிதானத்துல இந்த பிள்ளையை கொண்டு அங்க விடுறதுக்கு வருவேன்னு சொன்னான். अन्ना ने कही थी जब बालक का दूध छूट जाएगा तब मैं उसको ले जाऊंगा, वो यहोवा का मुक्ति खाएगा। எவ்வளவு நிதானிப்பா உத்தம நிதானிப்போட இருக்கிறார். कितने वेद के साथ ये बात की थी। என்ன பொருத்தனை செய்தார், जो मन्नत मानी थी அந்த நிதானிப்பு சரியாக இருக்கிறது. वो मन्नत ठीक रीति से था उसका वेद। கர்த்தரிடத்தில் பெற்ற मैंने यहोवा से मांगी।
நான் இப்ப வந்து நான் பொருத்தனை செலுத்த மாட்டேன். लेकिन मैं अभी आकर यह मन्नत को नहीं चढ़ा. பிரமாணத்தின்படி பிள்ளை பால்குடி மறந்த பின்பு அந்த கர்த்தர் சன்னிதானத்துல வரும். व्यवस्था के अनुसार ये बालक कभी दूध छूट जाएगा तभी भी आकर அவருடைய கணவர் எல்கானாவும் और तुमको पति एल्काना அந்த புத்தியுள்ள ஸ்திரீ நிதானிப்பான ஸ்திரீயுடைய வார்த்தையை கேட்டு और बैठ करके बात किए थी वो बुद्धि स्त्री अन्ना के बात सुनकर நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்கப்பட்டு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படி அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க மட்டும் அதற்கு முறை கொடுத்தான். उसकी पति एल्काना ने उसे कहा जो तू भला लगे वही कर, जब तक तू उसका दूध न चुराए तब तक यही टहरी रहे, केवल इतना हो कि यहोवा अपना वचन पूरा करे. इसलिए वह स्त्री वही घर पर रह गई और अपने पुत्र के दूध छूटने के समय तक கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. यहोवा अपना वचन को पूरा करे. அந்த உத்தமமாக அந்த குடும்பத்தில் உத்தம நிதானிப்பு இருந்தது. आमीन. इस परिवार का अंदर एक उत्तम वेद, ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ, एक बुद्धिमान स्त्री, ஒரு விலையேறப்பட்ட காரியத்தை செய்ய एक बहुमूल्य काम को किए थी. புத்தியுள்ள ஸ்திரீயாக இருக்க வேண்டும். हम बुद्धि की स्त्री बनना है. हालेलुया. हालेलुया. நிதானிக்கக்கூடிய ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ. वेद करने वाले बुद्धि स्त्री. Good judgment and knowledge. भली विवेक शक्ति और ज्ञान உத்தமமாக நிதானிக்க தெரிந்தவர். को अच्छी रीति से परखी थी. இந்த குடும்பம் உத்தமமாக நிதானிக்கிறது. ये परिवार अच्छी रीति से जांच के देख रही थी. discerning of spirit. அதாவது குடும்பத்துக்குள்ள அந்த உத்தம நிதானிப்புள்ள ஆவியானவர் இருக்கிறார். इस परिवार के अंदर परखने वाले आत्मा था. ஆவியை சம்பந்தப்படுத்தி பார். आत्मिक बातों को आत्मिक बातों से मिला कर परखो. அதாவது அவரை பிரியப்படுத்தக்கூடிய குடும்பமாக இருக்கிறது. ये परिवार उसको प्रसन्न करने वाला परिवार. ஆவிதான் ஜீவனும் சமாதானம் இந்த குடும்பத்துக்கு வருகிறது. इसलिए परिवार के अंदर जीवन और शांति आया है. 26வது வசனம். 26. அப்பொழுது அவள் என் ஆண்டவரே இங்கே உம்முண்டை நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். तब अन्ना ने कहा है मेरे प्रभु तेरे जीवन की शपथ है मेरे प्रभु मैं वही स्त्री हूँ जो तेरे पास यही खड़ी होकर நான் தான் वही स्त्री मैं ही हूँ அன்றைக்கு விண்ணப்பம் பண்ணன जो उसी दिन मन्नत मानी थी. ஆலயத்திலிருந்து कलीसिया पर आकर मैंने विनती की. நீர் என்ன சமாதானத்தோட போன் சொல்லி அனுப்பி வைத்தீரே. उन्होंने मुझे शांति से भेजा था. அந்த ஸ்திரீ நான். वो वही स्त्री मैं हूँ. சொல்ல முடியுமா? हम ऐसा कर सकते हैं. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். मैंने ये बालकों के लिए நான் கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்துக்கு எனக்கு கட்டளையிட்டார். मैं जैसे परमेश्वर से मन्नत मानी थी उसी के अनुसार प्रभु मुझे ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடினாலே அவன் உயிரோடுக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புவிடுகிறேன் என்று அங்கே கர்த்தரிடத்திலே பணிந்து கொண்டார். इसलिए इसके जीवन भर के मैं यहोवा से ये बालकों को मांगी थी उससे पाई थी. इसलिए जीवन भर के ये बालकों को உத்தம நிதானிப்போடு கர்த்தரிடத்திலே அர்ப்பணித்து बलि विवेक शक्ति और ज्ञान के अनुसार प्रभु के लिए समर्पित. இதுதான் ஜீவ பலி. जीवन की அவரை பிரியப்படுத்தக்கூடிய பலி. उसको प्रसन्न करने वाला बलि. உத்தம நிதானிப்பு இருக்க வேண்டும். बलि विवेक शक्ति पाना है. அல்லது நீ மாம்ச சிந்தையாக இருப்பாய், ஒழுங்காக பலி செலுத்த முடியாது. नहीं तो तू शरीर पर मन लगाएगा फिर तेरा बलिदान भी நீ ஆவிக்குரிய சிந்தையாக இருந்தால் தான் ஆவிக்குரிய விதமாக பலி செலுத்த முடியும். यदि तू आत्मिक विचार बनेगा तो आत्मिक बलि அதற்கு நீ நிதானிக்க வேண்டும். इन बातों के लिए तू परख. ஆவிக்குரிய விதமாக நீ நிதானிக்க தெரிய வேண்டும். इसलिए तू आत्मिक रीति से परख के छांचो. அவன் நிதானித்தனால वो छांच रीति इसलिए அங்கே பாருங்க ஆசாரியனும் நிதானத்தோட ஆசாரிக்கலாம். अगर जो वहां के याजक वो भी वेद के अनुसार काम 2:20 வாசிக்கிறோம். और पहला सामुएल 2:20 2:20 पहला सामुएल ஏழு எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவார் என்றால் அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்பி போய்விட்டார்கள். एली ने एल्काना और उसकी पत्नी को आशीर्वाद देकर कहा यहोवा इस बालक के बदले जो उसको अर्पण किया गया है तुझको इस पत्नी से वंश दे. तब वे अपने यहाँ चले गए. ஒரு ஆசீர்வதிக்கிற ஆசாரியன் जो आशीष देने वाला याजक டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட் பகுத்தறியக்கூடிய ஆவி தேவை. वो एक याजक के अंदर परखने वाला आत्मा जरूरत है. நிதானிக்க தெரியும். वेद करना है. அவன் நிதானித்து ஆசீர்வதிக்கிறான். वेद करके आशीष நீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக जो तू परमेश्वर के लिए समर्पण किए इसके बदले அவன் சந்தானத்தை ஆசீர்வாதமா கட்டளையிடுகிறான். उसका वंश को वैसे आशीष करके आज्ञा दिया. அப்படியே அவ கற்பம் தரித்து 3 குமாரை 2 குமாரத்தியை பெற்றாள் என்று சொல்லப்பட்டது. वैसे अन्ना
अर्पणा हुई, उसके 3 बेटे और 2 बेटियां उत्पन्न हुई। கர்த்தருடைய சந்நிதியில் சாமுவேல் வளர்ந்தான். परंतु बालक सामुएल यहोवा के संग रहता हुआ बढ़ता गया। 5 பிள்ளைகளை மறுபடியும் கொடுத்தார் ஆண்டவர். फिर से परमेश्वर 5 बच्चों को दिया। நிதானிக்க தெரிந்தவர், वेद करती थी। நிதானிக்க தெரிந்த நல்ல புத்தியுள்ள வெளியேறப்பட்ட ஸ்திரீயாக இருக்கிறார். ये अन्ना एक बुद्धिमान बहुमूल्य वेद करने वाली स्त्री थी। புருஷன் புத்தியுள்ளவனாக வருகிறார். उनका पति एल्काना भी बुद्धि का पुरुष था। ஆசாரின் புத்தியுள்ள याजक भी बुद्धि के நிதானிக்க தெரிந்தவர், वेद करने वाला याजक। உத்தம நிதானிப்பை அறிவு எனக்கு தார். बलि विवेक शक्ति ज्ञान मुझे दीजिए। அவர் சரியானபடி ஆசீர்வதிக்கிறார். ठीक रीति से याजक आशीष किया। உத்தம நிதானிப்பை உடையவர்கள் बलि विवेक शक्ति के लिए திருச்சபைக்கு தேவை, मंडली का जरूरत, ஊழியங்களுக்கு தேவை. सेवकाई के लिए जरूरत, உத்தம நிதானிக்கக்கூடிய बलि विवेक शक्ति, மூப்பர்கள் தேவை. आदरणीय लोग जरूरत है। அதாவது இரட்டிப்பான கணத்துக்கு பாத்திரவான்கள் தேவை. आमीन। तो गुना आदरणीय व्यक्ति लोग मंडली के लिए जरूरत है। முதல்ல நிதானிக்க தெரியணும். पहले परख के देखना। என்ன யாரும் முதல்ல சரியானபடி நிதானிச்சானா அவரை நான் சரியா பழகலாம். पहले मैं कौन है करके अच्छी रीति से पहचान लेना, तभी मैं भी तुझसे संगति बन सकता தேவன் हूं। யார் என்று சரியானபடி நிதானித்தால் परमेश्वर कौन है करके अच्छी रीति से परख के நீ देखना, தேவனோடு உறவாட முடியும். तभी तू परमेश्वर से संगति அல்லது बनाएगा। உறவாட முடியாது. नहीं तो संगति नहीं बन सकती। தேவனுடைய நன்காய் நடத்தினார், வசனத்தின்படி நன்காய் நடத்தினார். परमेश्वर अपने वचन के अनुसार तुझे भलाई की है। இந்த உத்தம நிதானிப்பு இந்த குடும்பத்துக்கு இருக்கிறது. ये बलि विवेक शक्ति ये परिवार के अंदर था। உத்தம நிதானிப்பு இருக்கிறது. बलि विवेक शक्ति था इस परिवार में। நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல हमारा आत्मिक जीवन அப்படி இந்த நாட்கள் தேவை என்று கேட்கும். वैसे इन दिनों में हम मांगेंगे, எனக்கு உத்தம நிதானிப்பு हे प्रभु मुझे बलि विवेक शक्ति दे। ஹalleluya. हालेलुया। அதுதாங்க ஒருவனை அர்ப்பணிக்க வைக்கிறது. वही एक व्यक्ति को समर्पण करने का ஏன் நாம் கர்த்தரிடத்துல ஜீவபலியாக நம்மை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்க முடியவில்லை? हम क्यों अपने आप को प्रभु के लिए जीवन के बलिदान चढ़ाने नहीं हो रहा है? ஏன் கொடுக்க முடியும்னு சொன்னா क्यों हम बलि नहीं चढ़ा रहा है? நீங்கள் நிதானிக்காததான் காரணம். तुम्हारा अंदर बलि विवेक शक्ति नहीं है, इसलिए இன்றைக்கு கேட்போம். आज मांगेंगे, உத்தம நிதானிப்பை அறிவை எனக்கு बलि विवेक शक्ति ज्ञान मुझे दीजिए। teach me good judgment and knowledge. यहोवा मुझे बलि विवेक शक्ति और எனக்கு ज्ञान எனக்கு दीजिए। தாரும் என்று मुझे கேட்போம். दीजिए प्रभु। ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுக்கு தருவார். प्रभु इन दिनों में तुझे देगा உத்தமமான நிதானம். बलि विवेक शक्ति। எவ்வளவோ தேவனுடைய வார்த்தையை பாதத்திலிருந்து கேட்டோம். हाँ, प्रभु के पांव में बैठ के कितना वचन सुन लिए, எவ்வளவோ கேட்டிருக்கிறோம். कितना वचन, ஆனால் அதன்படி परंतु उसी के अनुसार ஆவிக்குரியவன आत्मिक बातों से சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். मिला कर परख, ஆவிக்குரியவன் आत्मिक जन எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கணும். सारी बातों को जांचता है, எல்லாவற்றையும் ஆராய்ந்து सारी நிதானிக்கணும். बातों को जांचता है। ஜென்ம சுவாமின மனுஷனோ परंतु शारीरिक जन ஆராய்ந்து நிதானிக்கப்படாது. वो नहीं जांचता, நீ ஆராய்ந்து நிதானிக்கத்தக்கதாக वो परख के जांचना है। நீ ஆவிக்குரியவன். वो आत्मिक जन है, தேவ சமூகத்துல प्रभु के सम्मुख में இந்த நாளை அர்ப்பணிப்போமா? इन दिनों में अर्पण करेंगे। ஆண்டவரே, हे प्रभु, என்னை வேத வசனப்படி நன்றாய் தான் நடத்தினீர். मुझे वचन के अनुसार भलाई की। சரியானபடி நிதானிப்போம். हाँ, बलि विवेक शक्ति के अनुसार बात करें। உத்தம நிதானிப்பை அறிவை எனக்கு தார். हे प्रभु, बलि विवेक शक्ति और ज्ञान दे दो मुझे। நீ ஜீவ வழியாக தன்னை ஒப்புக் கொடுக்க तो வேண்டும். अपने आप को जीवन में बलि चढ़ा दो। மாம்ச சிந்தை மரணம், शारीरिक पर मन लगाता हूँ मरण, ஆவி சிந்தை ஜீவனும் சமாதானம். परंतु आत्मा में मन लगाता हूँ जीवन और शांति। மாம்சத்துக்குரியவர்கள் அவருக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். जो कोई शारीरिक में उनको प्रसन्न नहीं இந்த करता। நாட்கள்ல इन दिनों में அவருக்கு பிரியமாக இருக்க, उनके प्रसन्न करता। அவருக்கு ஜீவ வழியாக நீ தன்னை ஒப்புக் उनके கொடுக்க. लिए अपने आप को जीवन में நீ बलिदान எப்படி चढ़ाई। வீட்டில் இருந்து பரிசளித்துக் கொண்டிருக்கிறாய்? किस रीति से अपने घराने में बैठ के बलि चढ़ाती இந்த है। நாட்களை ஆவிக்குரியோட சம்பந்தப்படுத்தி பார். इन दिनों में आत्मिक बातों को मिला कर तो परख தேவனுடைய लो। உபதேசத்தை நீ கேட்டிருக்கிறாய். परमेश्वर उपदेश को सुनी है। இந்த நாட்களில் इन दिनों में கர்த்தர் परमेश्वर உனக்கு பெரிய ஒரு சமாதானத்தை, ஜீவனும் சமாதானத்தை தருவாராக. मुझे एक बड़ा जीवन और शांति को देगा। தருவாராக. देगा। தேவ சமூகத்தை அர்ப்பணிப்பாயாக. परमेश्वर के सम्मुख In the name of Jesus. name of Rikabala saduna makalaba. Rigalvara sagara vikavara kara. Yes, Lord. Open my eyes, Lord. I want to see Jesus.
And teach me to listen and open my eyes, Lord. I want to see Jesus. I want to see Jesus. I want to see Jesus. எங்கள் கண்களை திறந்தல்ல हमारे आंख को खोल दीजिए கண் சொருகி போகாது हमारे आंख धुंधला नहीं होना எங்கள் கண்களை திறந்தல்ல हमारे आंखों को खोल दीजिए எங்கள் காதுகள் மந்தமாகாதபடி हमारे कान में बहरा नहीं होना காதுகளை திறந்தல்ல हमारे कानों को खोल दीजिए உத்தம நிதானிப்பை बलि विवेक शक्ति मुझे दीजिए உத்தம நிதானிப்பை தார் बलि विवेक शक्ति मुझे दीजिए உத்தம நிதானிப்பை அறிவு எனக்கு தாரும் बलि विवेक शक्ति और ज्ञान मुझे दीजिए प्रभु teach me good judgment and knowledge बलि विवेक शक्ति और ज्ञान से मुझे सिखाइए எனக்கு தார் मुझे सिखाइए வேத வசனத்தின்படி शास्त्र के अनुसार என்னை நன்றாய் நடத்துகிறீர் मुझे भलाई की प्रभु என்னை நன்றாய் நடத்துகிறீர் मुझे भलाई की உங்களுடைய சமூகத்தில் आपके सम्मुख நாங்கள் தாழ்த்தி हम नम्र से समर्पित करते हैं நாங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் हम आत्मिक जीवन ஜீவ வழியை செலுத்தி जीवन के बड़ी चढ़ाई உண்மை பிரியப்படுத்தி आपको प्रसन्न करते हुए இன்னமும் கர்த்தருடைய ஆவியானவரை வேத வசத்தில் நடத்த और भी पवित्र आत्मा हमें वचन के अनुसार भलाई करने के लिए எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் हम अपने आप को समर्पित करते हैं இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते पिता ஆமென். आमीन கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரபு आपके सबको आशीष करे.